அரச அதிகாரிகளை அச்சுறுத்தி முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் வழக்கின் தீர்ப்பு ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாடு அச்சத்துடன் காணப்பட்டதாகவும் என்டன் பெரேரா குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் திகதி மற்றும் அதே மாதம் 24ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சத்தோச நிறுவனத்தின் ஊடாக 14,000 கரம்போர்ட்கள் 11,000 டாம் பலகைகளை அரசியல் தேவைக்காக விளையாட்டு சங்கங்களுக்கு பகிர்ந்தளித்ததன் ஊடாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் 70வது சரத்தின் கீழ் ஊழல் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு 6 குற்றப்பத்திரிகைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதனூடாக அரசாங்கத்தின் 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் 4 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இருவரும் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் சாதாரண சிறைக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். ஊழல் மோசடி இடம்பெற்ற காலப்பகுதியில் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் கணக்காய்வாளராக செயற்பட்ட என்டன் பெரேரா மஹிந்தானந்த அலுத்கமகே தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தினார். மஹிந்தானந்த அலுத்கமகேயினால் முன்னெடுக்கப்பட்ட நிர்வாக முறை ஒன்று காணப்பட்டது. அவரின் உத்தரவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் விலகிச் செல்ல வேண்டும். அதன் ஊடாக பல்வேறு மோசடிகள் அங்கு இடம்பெற்றன. அதிகாரிகள் மிகுந்த அழுத்தங்களுக்கு உட்பட்டிருந்தனர். அவற்றில் ஒரு விடயம்தான் கெரம் மற்றும் தாம்போட் விடயம். அதனை விட பல விடயங்கள் உள்ளன. பாடசாலைகளுக்கோ பொதுமக்களுக்கோ விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொடுத்த விடயம் அல்ல. தேர்தலை இலக்காக கொண்டு கிராமங்களில் உருவாக்கப்பட்ட அரசியல் அலுவலகங்களின் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு மாலை பொழுதை கழிப்பதற்கு கரம்போட் மற்றும் தாம்போட் வழங்கப்பட்ட நிகழ்வே இது. அவ்வாறு அந்த காலப்பகுதியில் விளையாட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவும் இல்லை. விலை மனு கோரப்படவும் இல்லை. அதிகாரிகளின் எவ்வித தொடர்பும் இன்றியே இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. சத்தோச என்ற நிறுவனத்தின் எவரும் விலை மனு கோராமல் தலா 15,000 கரம்போட் மற்றும் தாம்போட்களை வழங்குமாறு உத்தரவிடுகின்றார்கள். இந்த சம்பவம் மாத்திரமல்ல, இதனோடு தொடர்பட்ட பல விடயங்கள் உள்ளன. விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் அமைச்சு விளையாட்டு வீரர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக பெருமளவு விமான பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும். அதற்கு இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியில் மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மஹிந்தானந்த அலுத்கமகே அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டு பயண டிக்கெட்டுகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை முழுமையாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லொஹான் ரத்வத்தேயின் வேர்ல்ட் ஏஆர் நிறுவனத்திற்கு வழங்கினார். விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் அநேகமான ஏல விற்பனைகளை 30 மில்லியன் எனும் பிரிவுகளாக இரட்டிகோ நிறுவனத்திற்கு வழங்கி கவிந்து பில்டர்ஸ் எனும் நிறுவனத்திற்கு வழங்கினார்கள். கவிந்து பில்டர்ஸ் எனும் நிறுவனம் மஹிந்தானந்தவின் உறவினரான அயோமி அப்சரா மிஹிந்தலாவை எனும் பெண்ணின் கணவருக்குரிய நத்தரம்பொத்த குண்டகசாலையில் உள்ள நிறுவனமாகும். இவ்வாறு அமைச்சின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் காணப்பட்டதில் ஒரு சந்தர்ப்பமே கரம்போட் மற்றும் தாம்போட் சந்தர்ப்பம். அமைச்சில் சமில எனும் கணக்காய்வாளர் இருக்கிறார். அவர் என்னுடன் இணைந்து சேவையாற்றினார். எங்கள் இருவரையும் அழைத்து மஹிந்தானந்த அலுத்கமகே தான் கூறுவதை போன்று செயற்பட முடியாவிட்டால் செல்லுமாறு குறிப்பிட்டார். அச்சமின்றி அதன் போது நாம் ஜனாதிபதி செயலகத்திற்கும் ஜனாதிபதிக்கும் நேரடியாக தெரிவித்தோம். அமைச்சரின் வேலையை முன்னெடுக்கட்டும், கணக்காய்வாளரின் வேலையை கணக்காய்வாளர் செய்வதற்கு இடமளிக்குமாறு மஹிந்த ராஜபக்ஷ அதன் போது எதனையும் கவனத்தில் கொள்ளவில்லை. அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்றி களவாட முடியாது. எமது நாட்டில் அரசியல் அதிகாரத்தினால் அரச சேவை அடிமைப்படுத்தப்பட்டு அதன் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட மோசடிகளே உள்ளன. தற்போது அரசியல்வாதிகள் இங்கு இல்லை, ஜனாதிபதிகள் இங்கு இல்லை, அமைச்சர்களும் இந்த களவாடும் செயற்பாடுகளில் இல்லை. மீண்டும் களவாடுவதாக இருந்தால் இருமுறை சிந்தித்து பாருங்கள் என்றுதான் கூற வேண்டியுள்ளது.